Hallelujah. 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 மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாது, ஏத்தீங்கும் என்னை அணுகாது. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாது, ஏத்தீங்கும் என்னை அணுகாது. திங்கிலை 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 திங்கிலை. சத்தத்தில் செய்ய முடியாது, ஏத்தீங்கும் என்னை அணுகாது. சத்தத்தில் செய்ய முடியாது,
தீங்கும் என்னை அணுகாது. I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood. Where the devil can Do me no harm. where the devil can Do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. where the Devil can do me no harm. But the devil can do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. But the devil can do me no harm. But the devil can do me no harm. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்துள் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்துள் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. திங்கிலை திங்கிலை திங்கிலாய் 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 திங்கிலாய். சட்டம் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. சத்தத்தில் செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. எல்லா கைகளை தட்டி பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் பரிசுத்தாவின் வல்லமைகளே, வரங்களே, புதிய கிருபைகளே, glory, 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 கோடி 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 ஸ்தோத்திரங்கள் எங்கள் தேவாதி தேவனுக்கு இயேசு மகாராஜாவுக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே பக்கத்துல கைகளை உயர்த்தபடியே பார்ப்போம். ஒரு மனப்பட்டவர்களாக ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விதமாய், நம்முடைய திருச்சபைக்கு விதமாய், விசேஷமாய் நம்முடைய ஊழியக்காரருக்கு விதமாய், ஊழியக்காரிய குடும்பங்களுக்கு விதமாய் ஆமென். புறங்கூறி திரிகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பக்கத்தில் நல்லா கையை உயர்த்திப்படிங்க. பொறாமையோடும் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசும் பொய் நாவுகள் கட்டப்பட்டு போவதாக, கட்டப்பட்டு போவதாக, கட்டப்பட்டு போவதாக. We bind you in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வல்லமைகளையும் கட்டி நரகத்தில் போடுகிறோம் அப்பா. பொறாமையின் ஆவிகள், சூனிய ஆவிகள், மந்திர ஆவிகள், ஏவலின் ஆவிகள், பலவீனத்தை கொடுக்கிற ஆவிகள், சோர்வை கொடுக்கிற ஆவிகள், சப வளர்ச்சியை கெடுக்கிற ஆவிகள், சிறுநரியின் ஆவிகள்,
குள்ள நரியின் ஆவிகள், குளிநரியின் ஆவிகள், பெருச்சாலியின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும்படி நல்லா கையை உயர்த்தி பிடிக்க பார்ப்போம். கையை ஒரு சக்தி பிடித்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, ஆவியானவரே, உங்க வல்லமை விளங்கட்டும், உங்க அற்புதங்கள் விளங்கட்டும், உங்க அதிசயங்கள் விளங்கட்டும் சொல்லி எல்லா கர்த்தரை உயர்த்தி பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபகபலபரப ஷபலபரபலபரப ஔகபரமனதிசியங்கரபலபரபலப. எல்லா அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விரித்து உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கை தட்டி நல்லா கை தட்டி நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. இதுவே இளைத்தவனை இளைப்படைய பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே பக்கத்துல கையெல்லாம் உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். எல்லாம் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக ஊழியக்காரர் குதமாய், ஊழியக்காருடைய சரீர சுகத்தை குதமாய், பாஸ்டம்மாவுடைய சரீர சுகத்தை குதமாய். ஆமென். விசுவாசிகள் சபையில் நிலைத்திருப்பதற்கு குதமாய் எழுப்பி செயல்படுகிற எல்லா வானமண்டல ஆவிகள், வலிசர்ப்பத்தின் கிரிகள், வஞ்சிக்கிற மோசம் போக்குற கிரிகள், சூனிய மந்திர தந்திர கிரிகள், ஏவலின் கிரிகளை ஆவியானவர் கட்டி நரகத்தில் தூக்கி எறிந்து போட்டு அந்த வல்லமையை, மாட்சிமையை, மகத்துவத்தை விளங்க பண்ணி அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்கள் நடப்பிக்கும்படியாக இயேசுவுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மனிந்து கொண்டு தேவன் தமிழ் நாமத்தை பயன்படுத்தும்படி ஆவியாவுடைய ஆளுகை கொடுத்து மகள் சுஷீலா முன்பாக ஓடி வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்களுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். Glory to God. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோட துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்க பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னித்து கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, இந்த முழு ஆராதனையை நீங்க பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசுவே, ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பங்களை என் தேவன் இயேசுவே வேலிக்குள் மறைத்து காத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தீங்குக்கு, தீமைகளுக்கு, நாச மோசங்களுக்கு, தீயொண்டி அம்புகளுக்கு விலைக்கு வேலி அடைக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வியாதிகளுக்கு நீங்களாக்கி விடுதலை பார்க்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பாஸ்டருக்கு வேண்டிய நல்ல சுகபலனை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய போக்கிலும் வரத்திலும் தேவ தூதர்களை கொண்டு காவல் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பாஸ்டர் அம்மாவுக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ கரங்கத்தாவே, உம்முடைய கரங்கத்தாவே மகளுடைய சரீரத்திலே இறங்கி கிரியை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
அப்பா, அவர்கள் ஆபரேஷன் பண்ண இடத்துல உங்க ரத்தத்தை பூசி நல்ல சுக பலனை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா, பிள்ளைகள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோங்க தாவே. வேலைக்குள் வைத்து காத்து கொள்ளுங்க. அப்படியே விசுவாச குடும்பங்களை பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோங்க தாவே. தீங்குகளுக்கு வியாதிகளுக்கு கத்தாவே எல்லாவற்றுக்கும் விலக்கி வேலையடைத்து காத்து கொள்ளுங்க கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இயேசுவே, இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோங்க கத்தாவே. இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று போக கிருபை தாங்க கத்தாவே. வர வேண்டிய எல்லா ஆத்துமாக்களையும் துரிதப்படுத்தி கொண்டு வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் சபையில் வருகிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கத்தாவே, இயேசுவே, சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் எல்லார் மேலும் இயேசுவின் ரத்தம் ஊற்றுகிறோம் கத்தாவே. உங்க ரத்தம் பூசப்படுற இடத்துல கத்தாவே உங்க வல்லமை வெளிப்படுமே கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். பேசி முள்ளன் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். தலைக்கு மேல கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு பெருமுழக்கத்தோடு நல்ல பெருமுழக்கத்தோடு இயேசு ராஜாவுக்கு எல்லா மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ரெண்டு கையை பல்லவத்தினாக உயர்த்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே எங்கள் ஆராதனைகளை எல்லாம் சுகந்த வாசனையான காணிக்கையாய் அங்கீகரித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினால் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆவியானவரே இந்த சபையை நடத்தி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் முழு சபையாய் ஒருமனப்பட்டு எல்லா பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்களின் கிரியைகள், சாத்தானுடைய சதி திட்டங்கள் எல்லா இயேசுவின் நாமத்தினாலே நரகத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி கைகளை தட்டி ஒரு மனப்பட்டுமை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒருவரே உயர்ந்திருங்கப்பா. உங்க நாம மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்லவே. ஒருவர் எந்த சாத்தானும் கொள்ளை கொண்டு போகாதபடி ஆவியானவர் மகிமையின் ரத்தத்துக்குள், கண்மலை வெடிப்புக்குள், காயப்பட்ட கரங்களுக்குள், சிலுவை நிழலுக்குள் வைத்து பராமரித்துக் கொள்ளும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சாபக்கேடுகள், எல்லா தீமைக்கும் தீயோனின் அம்புகளுக்கும் விலக்கி விடுவித்து காத்துக்கொள்ளும். இங்கே பெருக, நாங்கள் சிறுக பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதத்தில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என்ற வண்ணமாகவே எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. 91ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானத்தோட வாசித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். பிரேமிலாவும் ரூத்தும் முன்பாக ஒரு கேட்கிறேன். தாயும் பிள்ளையும் முன்பாக வந்து ஒருமித்து 91ஆம் சங்கீதத்தை சேர்ந்து வாசித்து அத்தனை மகிமைப்படுத்துவோமாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கின்றவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேர்களுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளனைக்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேயும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அற்புதமான வார்த்தைகளுக்காக டபுள் 0040 வாகனம் அப்புறப்படுத்தப்படும்படி முன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேத புஸ்தகத்தை வலதுகளை உயர்த்தி ஆவியானவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கண்களை மூடி வாயை திறந்து உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றியோடு சுபாமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா வாய் திறந்து சத்தமே வரலையே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 உட்காருவோம். இந்த ஆசீர்வாதமான பரலோக மனமகிழ்ச்சி ஆராதனை வேலைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறபடினா நல்ல தலைக்கு மேல கை தட்டி உற்சாகத்தோடு பெருமுழக்கத்தோடு நல்லா கை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் உண்மையாகவே இயேசு நல்லவர் என்று சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா நல்லா கைத்தட்டி நல்ல மனமகிழ்ச்சியோடு நல்ல பெருமுழக்கத்தோடு அல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், எல்லாம் சேர்த்து என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், ஓ இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் முரடானவை, என்னை தோடு தூக்கி சுமந்தார் அவர் என்னை மறப்பேனோ, என்னை தோடு தூக்கி எல்லாம் கைதட்டி அவர் என்னை மறப்பேனோ, எல்லாம் சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், சொல்லுங்க என் இயேசு பெரியவர்,
பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் கரத்தை பிடித்து நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை அவர் நேசம் எனது இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே அவரின் நேசம் இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் போக்கிலும் என் பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு என் போக்கிலும் என் பாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு என் பாதை சரிக்கிற நேரம் அவர் கிருபை தாங்கிடுவே என் பாதை சரிக்கிற நேரம் அவர் கிருபை தாங்குவே என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் சத்தமா என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் ரெண்டு கையை உயர்த்தி என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே நன்றி பலிகள் செலுத்திய உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பரிசுத்தர் நல்ல கரங்களை தட்டி நம்முடைய அப்பா இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கு அப்படின்னா நல்ல கைத்தட்டி உற்சாகத்தோடு பெரும்பலக்கத்தோடு அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருபோது நமக்கு தீமை செய்ய மாட்டார்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் A to Z நன்மைக்காகவே அவர் செய்வார். கை தட்டி கத்திர மகிமைப்படுத்தி பார்ப்போம். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மகிமையான ஆராதனை வேளையிலும் நம்முடைய மத்தியில் என் அன்பு மகன் வர்கீஸ் அவர்கள் பாம்பே பட்டணத்திலிருந்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குயின்ஸ்லாண்ட்ல அவர்களும் அண்ணாச்சி செல்வராஜ் அவர்களும் இணைந்து வெளிநாடுகளுக்கு பிரயாணம் போய் பல ரைட்ஸ் வாங்கி அதை ஃபிட் பண்ணி அந்த குயின்ஸ்லாந்து வேலைகளுக்கு மிகவும் பேருதவியாக இருந்து செயல்பட்டார். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களை நம்ம சபையில் வந்து குடும்பமாக ஞானஸ்தானம் எடுக்க கடந்த நாட்களிலே கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தர் அவர்களை உன்னதமான ஆசீர்வாதத்தில் ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். பாம்பே பட்டணத்தில் அங்கே குடும்பமாக 2-3 முறை போயிருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு. அவ்வளவு ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் தேவனை மயப்படுத்தி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறோம். திடீரென்று நேற்று மதுராந்தகத்தில் அவர்களுக்கு ஒரு புரோகிராம் இருந்தபடினால் அதற்காக வந்தார்கள். நேற்று இரவு ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் கிவிங் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதன் பின்பு அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு பாப்பஞ்சத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தார்கள். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆவியானவர் அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. உண்மையாகவே ஒரு மனத்தாழ்மையுள்ள தேவ கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷன், நல்ல ஸ்தோத்திரம் வேத தெளிவை பெற்ற மகன், அருமையான மகன் ஸ்தோத்திர வர்கீஸ் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன். உலகம் முழுவதும் ஆவியானவர் இந்த நாட்களை அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஒரு 40 நிமிடம் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை பயந்து கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய தாசனையும் தேவ வார்த்தையை வரவேற்று எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி பெருமுழக்கத்தோடு வரவேற்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு மகனை வரவேற்கும் அடையாளமாக இந்த சால்வை அணிவித்து அவளை வரவேற்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா கை தட்டுங்களேன். பிரைஸ் காட். ஆமென். ஞாபகம் வருகிறது, மோசையின் தலையில என்ன இருந்தது? முக்காடு. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எனக்கு கர்த்தர் தந்திருக்காரு ஐயா மூலமாக. ஆமென். கைகளை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். மகிமைப்படுவதாக. தேவன் நல்லவர், வல்லவர், அவர் நமக்கு போதுமானவர். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்தை அதுவும் இந்த ஆலயத்திலே வந்து எல்லோரோடும் சேர்ந்து விசேஷமாக அருமை ஐயாவோடும் அம்மாவோடும் உங்களோடும் சேர்ந்து ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் தந்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நான் அதிகமாக இதே சபையிலே சுமார் 22 வருஷங்களுக்கு முன்பாக ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தர் அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினார். ஆமென். அதை மறக்க முடியாது. இந்த இடத்துல திரும்பவும் வந்த பொழுதும் அந்த கீழே மேலே ஏறி வரும் இடத்தை எப்படி பார்த்து நாம் பிறந்த இடத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யறோம், நம்ம எல்லாரும் பிறந்து வளர்கிறோம். அதே தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? அல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். இன்றைய வசனம், காலையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்தார், அதே அதிசயங்களை அற்புதங்களை இப்போதும் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். கர்த்தர் சொன்னால் அதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, செய்து முடிப்பார். கர்த்தருடைய காரியம் கர்த்தர் சொல்லுவது, கர்த்தர் பேசுவது, கர்த்தர் செய்வது, அது அவருடைய காரியம். நம்முடைய காரியம் என்ன? அவர் செய்ததை நாம் சொல்லுவது. அல்லேலூயா. வித்தியாசம் புரிஞ்சுட்டு எல்லாருக்கும். கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் செய்வார். சொன்னதை செய்வார், செய்ததை சொல்லுவது நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன அதிசயங்கள், என்னென்ன அற்புதங்கள் செய்தாரோ நாம் அதை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நான் செய்திக்கு தொடர்ந்து போவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமான காரியம். தேவனோடு நாம் வாழ வேண்டும். ஆமென். இன்றைக்கு வசனம் எடுப்பதற்கு முன்பாக நீங்க ஒருவேளை எல்லா குடும்பங்களையும் விட்டுட்டு, வெளியில உள்ள காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு, உலக காரியங்களை விட்டுட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்த பின்பு சில நாட்களில் என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் குறைந்து கொண்டு போகிறது. அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நோய்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தளர்ந்து போகிறோம். என் விசுவாசம் குறைந்து போகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் பார்த்திருக்கிறோம், யோபுடைய கதையை பற்றி பார்த்திருக்கோம், எல்லாருக்கும் அதிகமாக தெரியும். யோபுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் யாராலையுமே தாங்க முடியாத சம்பவங்கள். அதே போல இன்னும் நிறைய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான பாடுகள் எப்படி யோபுக்கு நடந்ததோ அதுக்கு மாறாக அதிகமான வேதனைகளை அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்ப நானும் நீங்கள் என்ன செய்யறோம்? நம்ம விசுவாசத்தை பெறவர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பா, நான் அதைத்தான் சொல்றேன், முன்பு உள்ள வாழ்க்கை வேற, பின்பு உள்ள வாழ்க்கை வேற. நாம் இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை வேற, இயேசு கிறிஸ்துவை தம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு வாழ்கிற வாழ்க்கை வேற. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, கடமை உண்டு. கர்த்தர் அதை கேட்பார். ஆமென். கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆமென். இப்போ விசுவாசத்தில் எப்படி சோர்ந்து போகிறது? ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம், ரொம்ப ஜெபம் பண்றோம், ரொம்ப தேடுறோம் கர்த்தரை, நம்முடைய ஜெபத்துக்கு சம்டைம் பதில் வராது மாறி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்ச நாள் உற்சாகமா ஜெபிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெபத்தை கம்மி பண்ணுகிறோம். முதல்ல நடக்கும் ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் இருந்து ஜெபம் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கும் பிறகு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா டைம் வேற குறைச்சிட்டே போவோம். ஏனென்றால் சில ப்ராப்ளம்ஸ், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நமக்கு சூழ்ந்து வரும். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்வது? எல்லாருக்கும் தெரியும் நம்ம விசுவாசத்தோட இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று. அந்த சம்டைம்ல நிற்க முடியாது. சொல்லுவது ஈஸி, ஆனா பிராக்டிக்கலா நடத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் அதை குறித்து பேச போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கஷ்டத்தின் மத்தியில இருந்தாலும், பாடுகளின் மத்தியில இருந்தாலும், நோயின் மத்தியில இருந்தாலும், உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கு, இல்லன்னு இல்ல, விசுவாசம் இருக்கு, நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், கர்த்தரை நம்புவேன் இருக்கு. அதே நேரத்துல கண்ணீரோடு ஒருவேளை நீங்க காணப்படலாம். உங்களுடைய வெளி தோற்றம் எப்படியும் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாது. உன்னுடைய உள்ளான இருதயத்திலே, உள்ளான மனதுக்குள்ளாலே எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாய் என்பதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. மனிதன் என்ன செய்யறான்? வெளிமுகத்தை பார்க்கிறான். தேவன் என்ன செய்யறாரு?
இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு தேவன் தரப்போற செய்தியே அதுதான். உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவனாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டீர்களானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக இன்றைக்கே உங்க வீட்டுல இருந்து அற்புதம் நடக்கும். இன்றைக்கே நடக்கும். ஆமென். இன்றைக்கே நடக்கும். ஆமென். நீங்களே சாட்சியாக சொல்லுவீர்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். என்ன செய்ய வேண்டுமா? பாருங்க, நம்ம நினைப்போம் கஷ்டம் பயங்கரமாக இருக்கிறது. அந்த யோபுடைய மனைவி, அந்த அம்மா சொன்ன காரியங்களை பார்த்து நிறைய வேத போதகர் வேலை ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த 2வது அதிகாரத்துல யோபு சாப்டர் 2 என்ன சொல்றாங்க? 8 to 10 வாசிக்கலாம். ஜாப் சாப்டர் 2 verse 8 to 10. Thank you Lord. Hallelujah. ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ ஒரு நிமிஷம் என்ன சொல்றாங்க அந்த அம்மா? தேவனை தூஷிக்க முன்னால ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நன்றாக கவனிக்கணும். இன்னும் இன்னும் உத்தமமாக. அப்ப பாடுகள் வந்த பிறகு, வேதனைகள் வந்த பிறகு நாம் உத்தமத்தோடு இருக்கணும். ஆமென். சூழ்நிலை மாற்றக்கூடாது. அந்த மனைவிதான் சாட்சி. ஒரு புருஷனுக்கு தன்னோட மனைவிதான் சாட்சி, மனைவிக்கு புருஷன் சாட்சி சொல்ல முடியும். ஆமென். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க. அப்போ எப்படி அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கா என்பது அந்த மனைவிக்கு தெரியும், சாட்சி சொல்றாங்க. இன்னும் எவ்வளவு நாள் உத்தமத்தோடு இருப்பேன். அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மனிதனுடைய வேதனையை பார்த்து, படுகிற கஷ்டம், படுகிற அந்த துன்பத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கே தாங்க முடியல. அதுக்குதான் அவங்க சொல்றாங்க, ஏன் இனிமேல் ஏன் உத்தமத்தோடு இருக்க வேணும்? தேவனா என்ன செய்து தூஷித்து விட்டு உன் ஜீவனை விடும். இதே மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லிருக்கலாம். நீங்க உண்மையிலேயே கர்த்தரை விசுவாசிச்ச சமயத்துல நிறைய சேலஞ்சு வந்திருக்கும். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக பேசுகிறவர் நிறைய பேர் எழும்புவார்கள். பிசாசு அவர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட, உங்களுக்கு எதிராக பேச அந்த பிசாசு யாரையாவது அவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருப்பான். அல்லேலூயா. அவருக்கு அந்த வேதனை கண்ட நேரத்திலும் கூட யோபு என்ன சொல்றார்? அடி பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா அவர் சொல்றாரு. அவர் அது எடுக்கவே இல்லை, அது பொருட்டாடு எடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதம் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, யோபு தன்னுடைய வாயினால் என்ன சொல்லல? பாவம் செய்யவில்லை என்று. ஆமென். இந்த வாயினால் செய்கிற பாவம் நம்மை அநேக ஆசீர்வாதத்துக்கு இளைஞராக காணப்படுகிறது. அல்லேலூயா. இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. நாம் வாசிக்கலாம். எரேமியா சாப்டர் 3 verse 18. மூன்றாவது புலம்பல் 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். Thank you Lord. Hallelujah. புலம்பல் 3:18. வாசிக்கலாம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நன்றாக கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம், நிறைய வாட்டி இதை பார்த்திருக்கோம். திரும்ப வாசிக்கலாம். என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். என் பெலனும் எல்லாரும் சொல்லுங்க. என் பெலனும். எல்லாரும் படிங்களா அந்த வார்த்தை? எல்லாரும் நம்ம பேசியிருப்போம். நம்ம வீட்டுல கஷ்டம் வரும், நோய் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். இந்த நேரத்துல நம்ம பேசின வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வார்த்தையை.
கண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்படிட்டே இருக்கேன். நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கிறேன். எல்லாத்துலயும் நான் இன்வால்வ் ஆகிறேன். ஆனாலும் நம்பிக்கையோடு இருந்தேன். நம்பிக்கை இப்ப என்னாச்சு? எனக்கு தூரம் ஆகி போகுதுன்னு அப்படி நாமளும் அடிக்கடி பேசியிருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். ஆமென். அந்த வசனம் அதே அதிகாரத்துல கொஞ்சம் சீக்கிரமாக வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல அவர் என்னென்ன கஷ்டப்பட்டது அல்லது நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா அந்த வசனத்தை வாசிக்கணும். இப்ப 2-3 வசனத்தை நான் சொல்றேன். வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை கண்டிப்பா வாசிக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில, உங்க சொந்த வாழ்க்கையில இது நடந்திருக்கும். அது அவர் சொன்ன வேதனை பாருங்க. ஒரு வசனம் 3 chapter 3 verse 3. அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். ஆமென். இந்த பாருங்க என்ன சொல்றாங்க? நித்தமும். யாரு? பிசாசா? இல்ல, எரேமியாவுக்கு தெரியுது இது பிசாசு என்ன மேற்கொள்ள முடியாது என்று. பிசாசு சாத்தான் உங்களை மேற்கொள்வது எப்போனா தேவனுடைய அனுமதி இல்லாம அவன் நெருங்க முடியாது. அல்லேலூயா. அப்போ சில காரியங்களை பிசாசு நம்மளை மேற்கொள்வான், சில காரியங்களை கர்த்தர் நம்மளை மேற்கொள்வார். கர்த்தர் செய்வது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனா அது பிற்காலத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் செய்வது அந்த நேரத்துக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதன் பின்பு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். பிசாசு தருவது அந்த நேரத்துக்கு கஷ்டமா இருக்கும், பின்பு அதை விட அதிகமாக கஷ்டமாக இருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஆமென். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். எப்படி எப்படி சத்தமிட்டு கூப்பிட்டாலும்? ஹலோ, எத்தனை வாட்டி சத்தம் போட்டு கூப்பிட்டீங்க? எத்தனை வாட்டி அழுதுங்க? நான் கேட்கிறேன், எத்தனை பேர் பயங்கரமா சத்தம் போட்டு இயேசுவே என்ன தாங்க முடியலன்னு அழுதுருக்கீங்க? நீங்க அப்படி பெருமூச்சு விட்டு அழுதுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ எருமையாகும் அப்படிதான் அழுதுக்க சத்தம் போட்டு. அங்க என்ன சொல்றாரு? நான் சத்தம் போட்டப்போ அழுதாலும் என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்கல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம், நடந்து கொண்டும் இருக்கலாம், இப்போ அப்படி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், கவனமாக கேளுங்க. நீங்க எந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், இத்தனை நாள் நீங்க கண்ணீரோடு நீங்க இருந்திருக்கலாம். பிள்ளைங்களை குறித்த கவலை, புருஷனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்த கவலை, உங்க வேலையை குறித்த கவலை, இப்படி அநேக காரியங்களும் உங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தரை நம்புங்க. ஆமென். கர்த்தரை நம்புங்க. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்போ இவர் என்ன செய்வார்? எவ்வளவு கஷ்டத்தோடு சொல்றாரு, அழுதாரு. இந்த வருஷத்துல வீட்டுல போய் படிங்க, கண்டிப்பா படிங்க. நிறைய சத்தியம் கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி சூழ்நிலை எப்படி விசுவாச குறைவு வருகிறது, அதை தான் கர்த்தர் பேசுகிறார். அந்த விசுவாச குறைவு வர சமயத்துல நம்முடைய நாட்களில நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது புலம்பி இருந்தோம். அல்லேலூயா. ஏதாவது நம்ம என்ன செய்யறோம்? புலம்பி இருந்தோம். அதை புலம்புறதுனால என்னென்ன வருது, என்னென்ன நஷ்டங்கள் வருது, என்னென்ன காரியங்கள் இருக்கு, அதை பற்றி கர்த்தர் பேசுவார். ஆமென். இப்போ என்ன சொல்றாரு? என் வழியை அடைச்சு போட்டாரு, என் சத்தம் போட்டாலும் கேட்கறது இல்ல. ஓகே, அப்புறம் என்னது? வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு லக்காக வைத்தார்.
தம்முடைய அம்பரா தூணியின் அம்புகளை என் உள்ளின் திரியங்களில் படப்பண்ணினார். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை விதிக்கச் செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். ஒருவேளை நீங்க விசுவாசி, அருமை சகோதரி, அருமை பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்துல வளர்ந்து வர்ற சமயத்துல உங்க வீட்டுல இருந்து இப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இப்படி வரும், உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. நீ ஏன் இவ்வளவு நாள் ஜபத்துக்கு போன, உனக்கு என்ன பலன் கண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகருடைய வாயை பிசாசு திறந்து வைத்து நம்ம என்ன செய்வோம், என்ன நம்மை வீழ வைத்து விடுவாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யார் எதை சொன்னாலும், உங்களுக்கு விரோதமாக பேசினாலும், நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மாத்திரம் நாம் நம்ப வேண்டும். மனிதன் சொல்வதை நம்ப வேண்டாம். ஆமென். அவர்கள் சொல்லிட்டு போட்டோம், உங்களை தாழ்த்தி பேசினாலும், உங்களை இன்சல்ட் பண்ணாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இப்போ என்ன அவர் சொல்றாரு, என் நம்பிக்கையே அழிந்து போச்சுன்னு. அப்ப நம்பிக்கை அழிந்து போன எங்க போக முடியும்? ஒரு இடமும் போக முடியாது. நம்பிக்கை போன பிறகு எங்க போக முடியும்? ஒரு வேலைக்கு போன வேலை ஓடாது. வீட்டுல பிரச்சனையா இருந்தா பிரச்சனை வெளியில ஒண்ணுமே ஓடாது. ஜெபம் பண்ண உட்கார்ந்தா ஜெபம் பண்ண மைண்டு வராது. 1000 சிந்தனைகள். அந்த ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம எடுக்க பதிலா அங்கே கவலைகள் நம்மை மூடிக்கொள்கிறது. கவலைகள் மூடிக்கொள்ளும் சமயத்துல நம்முடைய வார்த்தைகள் மாறுகிறது, நம்முடைய இருதயம் எண்ணங்கள் மாறுகிறது. ஆதலால் மிகவும் கவனமாக நாம் வாழ வேண்டும், நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப அவர் வேதனை படி சொல்றாரு, இதுக்கு கரெக்ட் கர்த்தர் என்ன சொல்றாரு, ரொம்ப கிளியராகவே. Thank you, Jesus. 22வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நம்பிக்கை போயிட்டு இப்போ என்ன சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. நான் கீழே நான் இப்ப வந்து சேர்ந்த சமயத்துல இங்க கர்த்தர் துதி ஆராதனை இதெல்லாம் கிருபையை பற்றி பாட வைத்தார் பிள்ளைகளை. ஆமென். இந்த கிருபையினால் நம்ம என்ன செய்யறோம், நிற்கிறோம், நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபைன்னு சொல்லிட்டு நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கினா நாம் அந்த கிருபையை இழந்து போவோம். கர்த்தர் எனக்கு கிருபை செய்யறாரு, கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. ஆனா அந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார், பை த கிரேஸ் ஐ வில் டு எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போனா என்ன ஆகுமா, இந்த சூழ்நிலையில இந்த அதிகாரத்துல வீட்டுல போய் கண்டிப்பா படிங்க, திரும்ப போய் படிங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லிச்சு. பின்வாங்கி போனா கொஞ்சம் நம்ம மைண்ட கொஞ்சம் நம்ம பின்வாங்கி போன என்ன ஆகுமா, நாம் படிக்கலாம். என்ன ஆகுமா, 32வது அதிகாரம் 15வது வசனம், நம்பர்ஸ் chapter 32 verse 15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். என்ன சொல்றாரு? ஹலோ, திரும்ப படிக்கலாம். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். வனாந்தரத்தில் அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப இருக்கிற சூழ்நிலையே தான் கண்டினியூவாவே ஆகும். இப்ப நோயில இருக்கீங்களா, அதே நோய் கண்டினியூவா ஆகும். இப்போ போராட்டத்தில் இருக்கிறீங்களா, அதே போராட்டம் தொடர்ந்து கொண்டு வரும். எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அப்போ கர்த்தரை விட்டு நாம் பின் வாங்க கூடாது. கர்த்தரை விட்டு பின் வாங்குற சமயத்துல என்ன சூழ்நிலையில இப்போ இருக்கிறோமோ அதே சூழ்நிலை நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு பின் வாங்க கூடாது. அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கலாம். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர் என்றான். அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து
எங்கள் ஆடு மாடுகளுக்காக. அதுக்கு முன்னால உள்ள வசனத்துல திரும்ப திரும்ப இந்த வசனம் திரும்ப பார்க்கலாம். அந்த அதே வசனம் திரும்ப படிக்கலாம். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். அப்ப அந்த வனாந்தரத்தில் அந்த சூழ்நிலையில் நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமென். கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாதுன்னா எப்படி? அது எப்படி நடக்கும்? ஒருவேளை இப்ப நம்ம நோயில இருக்கிறோம், பயங்கர போராட்டத்தில் இருக்கிறோம், என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லை. கர்த்தரை விட்டு யாராவது சொல்லுவாங்க, வேற எங்க போங்க, இவங்களை போய் பாருங்க, அவங்க போய் பாருங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்க. ஆமென். எப்படி யோபுக்கு மனைவி சொன்னது போல நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சபையை விட்டு போயிருங்க, வேற சபைக்கு போங்க, வேற ஒரு ஊழியக்காரர் இருப்பாங்க, அல்லது வேற போய் அஞ்ஞானியை பாருங்க, குறி சொல்றவங்க பாருங்க, மந்திரம் சொல்றவங்க பாருங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் மரித்து என்னை கொன்று போட்டாலும் நான் சொல்லுங்க, கமான், ஓபன் யுவர் ஐஸ். வார்த்தை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. என்னை கொன்று போட்டாலும் நான். ஆமென். சூழல வந்தாலும் அந்த எல்லாருக்கும் நல்ல அழகான தெரிந்த அந்த 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்களுக்கு தெரியுது இப்ப நம்மள தீயில போட போறாங்கன்னு தெரியுது. அல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தை நம்ம பேசணும். வேதனை வர்ற சமயத்துல, கவலை வர்ற சமயத்துல விசுவாச வார்த்தைய பேசணும். விசுவாசமான வார்த்தை பேசக்கூடாது. அல்லேலூயா. கஷ்டம் வரும், வேதனை வரும். நீங்க சொல்லலாம், ஒருவேளை எனக்கு தான் அந்த வேதனை தெரியும், யாருக்கு எனக்கு வேதனை உங்களுக்கு வந்துதான் நீ ஒன்றும் இப்படி சொல்ல மாட்டீங்க, அப்படி கூட நீங்க சொல்லலாம். சம்டைம்ல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, என்னை விசுவாசின்னு சொல்றாரு. கர்த்தரை விசுவாசி. ஆமென். இந்த வசனத்துல அதாவது நமக்கு சூழ்நிலை வர சமயத்துல விசுவாச வார்த்தையை சொல்லி ஜெயிக்க வேண்டும். அந்த 3 வாலிபர்களுக்கு தெரியுது நம்ம தீயில போட போறாங்கன்னு. அந்த சொன்ன வார்த்தையை மட்டும் பாருங்க, வாசிக்க என்ன சொன்னாங்க? நாங்கள் எங்களை எங்கள் தேவன் விடுவிக்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியங்களை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம். இதுக்கு அர்த்தம் என்ன? என்னை கொன்று போட்டாலும், எங்களை உயிரோட வச்சாலும் சரி, எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், கர்த்தரை விட்டு பிரிய மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். மீனிங் அதுதான், பின்வாங்கி போக மாட்டோம். ஆமென். அப்ப கொன்று போட்டாலும் இப்ப என்ன நடந்து கடைசி நேரம் வர விசுவாசித்த நினைச்ச கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துட்டு இருக்க மாட்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, உங்க விசுவாசத்துக்கு எதிராக வருகின்ற சமயத்துல உங்களை கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எப்படி அந்த 3 வாலிபர்களையும் விடுதலை செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரோ, அதே போல உங்க வீட்டிலே, உங்க சூழ்நிலையிலே, உங்க மத்தியில அவர் இறங்கி வருவார், உங்களை விடுதலை ஆக்குவார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்க விசுவாசத்தை அவர் பார்க்கிறாரு, அந்த விசுவாச சத்தத்தை கேட்கிறாரு. எங்கிட்ட விசுவாசம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வாயில அறிக்கை பண்ணலன்னா அது வேஸ்ட். இருதயத்துல அறிக்கை பண்ணி வாயில என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணணும். ஆமென். வாயின் வழியா பேசணும், வாயின் வழியா சத்தியத்தை பேசணும். வேதனை வர்ற சமயத்துல சத்தியத்தை பேசுங்க, அந்த வழி கண்டிப்பா மாறும். ஆமென். ஆமென். ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டல்ல மரண நேரத்துல இருந்தாங்க, கேன்சர் வியாதியில மரிச்சு போற நேரத்துல, மரிச்சு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவளுக்கு வேண்டி ஜெபம் பண்ணாங்க. ஒரு அம்மா, அவங்க நல்ல விசுவாசி, கர்த்தருக்கு ஊழியம் செய்தவங்க.
அவங்க சூழ்நிலை நடந்த பாடுகள் பயங்கரமான பாடுகள். அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் இவ்வளவு ஊழியம் செய்தேன், கர்த்தருக்காக நின்றேன், ஆனா கர்த்தர் என்ன சுகமாக்கல, கர்த்தருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கர்த்தருக்கு சித்தம் இல்லாதன்னா இல்லை. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரத்துல ஜெபிக்கிற ஜெபத்துல பதிலுக்கு கர்த்தர் உடனே பதில் தருவாரு, சம்டைம் தரமாட்டார், சம்டைம் லேட் ஆகும். கர்த்தருக்கு இஷ்டம் இருந்தா கண்டிப்பா தருவாரு, கர்த்தருக்கு இஷ்டம் இல்லைன்னா தரமாட்டாரு. அல்லேலூயா. அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்கு கர்த்தர் விடுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. கேன்சர் வியாதியை மாற்றினார், ஆமேன். மரண படுக்கையை மாற்றினார், ஆமேன். மரித்து போக இருந்த இன்னொரு மனிதனை ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு போவதற்கு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க. 3 மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தாங்க, ஐசியூல இருந்த பணம் எல்லாம் செலவாகி போய்விட்டது. திரும்ப கொண்டு போங்க வச்சு உங்க பணங்க தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப கொண்டு போறதுக்கு எல்லா ரெடியும் பில்லும் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க கொண்டு போறதுக்கு. அதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபத்துக்கு அவருக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மனிதனை மரண படுக்கையிலிருந்து எடுத்து சேர்த்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி நடந்திருந்து. நான் அங்க போற சமயத்துல என்ன உள்ளுக்கு விடல, டைம் ஆகிவிட்டது. டைம் ஆன பின்பு அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு தடவை எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு. அங்க போனதுக்கு அவங்க இப்ப எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கொண்டு போறாங்கன்னு. ஆனாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன்னு போனேன். கர்த்தருக்கு ஸ்துதி. அவன் இந்த மனிதனை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் போய் 10 மினிட்ஸோடு ஆகல, அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஆமென். செய்ய முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்கணும். நம்ம செய்யற காரியத்துல அவிசுவாசமான வார்த்தை வேண்டாம், ஆமென். அவிசுவாசமான வார்த்தை வந்தா நம்முடைய வாழ்க்கை ஃபெயிலியர் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு கீழ்ப்படி வந்துட்டே இருந்தாங்க. அவங்க என்ன உற்சாகத்துல வந்தாங்க? நம்பிக்கையோடு தான் வந்தாங்க, சந்தோஷத்தோடு தான் வந்தாங்க. ஆறு பறித்தார்கள் சொல்றது, சந்தோஷமாக வந்தாங்க. ஏன் அவங்க அழிந்து போன வழியில என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். சொல்லுங்க, முறுமுறுத்தார். சொல்லுங்க, முறுமுறுத்தார்கள். சொல்லுங்க, நீங்க முறுமுறுக்கிறீங்களா? நமக்கு ஏன் இந்த வேதத்துல ஏன் எழுதி வச்சிருக்கு? அவர்கள் ஏன் கர்த்தர் அழித்தார்? அவர்கள் முறுமுறுத்தனால. எதுக்கு இதை எழுதி வச்சிருக்காரு கர்த்தர்? நாம் அப்படி முறுமுறுக்க கூடாது என்று எழுதி வச்சிருக்கிறது நமக்காக வேண்டி. சூழ்நிலை வரும், சூழ்நிலை மாற்றுகிறவர் கர்த்தர். இம்பாசிபிளா இருக்கும், அதை பாசிபிளா மாற்றுகிறவர் கர்த்தர். முடியாதவர்களாக இருக்கும், முடிய வைக்கிறவர் கர்த்தர். உன்னை கொண்டு செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு செய்ய வைப்பார், ஆமென். ஒருவேளை நீங்க நான் ஒண்ணுமே இல்லை, நத்திங், படிக்கல, படிக்காட்ட கூட பரவாயில்ல. நீ ஜெபம் பண்றியா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறியா, அதுவே போதும், ஆமென். செய்கிற ஜெபத்துக்கு பதில் தருவார் கர்த்தர். படிப்பை பார்த்தோ, அழகு பார்த்தோ, சிச்சுவேஷனை பார்த்தோ வேலை செய்யறது இல்லை, உன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உன் இருதயம் முழுவா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன் வீட்டு சூழ்நிலை, உன் சிச்சுவேஷன் எப்படி தான் முறுமுறுக்காதே, ஆமென். வாயினாலே அறிக்கை செய்யாதே, வாயினாலே விசுவாச சத்தத்தை மட்டும் பேச வேண்டும். ஒரு காரியம் நடக்கலையா, முடியலையா, அவிசுவாசமான வார்த்தை வேண்டாம். கர்த்தாவை உமது சித்தத்துக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க, அவர் கண்டிப்பா அவர் சித்தம் அதை செய்து தருவாரு. அல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில அந்த விசுவாசமான சத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனா சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போனா நம்ம சூழ்நிலை, நம்ம சிச்சுவேஷன், நம்ம ஃபேமிலி மேட்டர் எல்லாமே அப்படியே இருக்கும். அதுல இருந்து விடுதலை பெற வேண்டுமெனா வேதம் சொல்கிறது. நாம் படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 61வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கலாம். 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். எப்படி உண்டாகும்?
அங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லு, நிர்மூலமானதை நான் கட்டுறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? திரும்ப வாசிக்கலாம். 61:7. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லை, எனக்கு உண்டாகும் சொல்லுங்க. கமா, நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். ஆமென். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். உன் வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி கர்த்தரை இன்னைக்கு தரப்போறாரு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். காதால கேட்பது மட்டுமல்ல, விசுவாசத்தோடு வாழ்வது மட்டுமல்ல, விசுவாசமானது நம்முடைய கிரியையினால் வெளிப்படுத்த வேண்டும். நீங்க இந்த சர்ச்சைக்கு வர்றீங்க இல்லையா, எவ்வளவு சந்தோஷமா வர்றீங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மட்டும், உங்க வீட்டுல உள்ளவங்க அக்கம் பக்கங்களும் உங்களை பார்த்து பொறாமப்படணும். எப்படி இருந்தா இவ, எப்படி இவங்க இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, கர்த்தர் இவங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, கர்த்தர் இவங்களை இம்மட்டும் நடத்த அந்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்க தெருவுல உங்க பக்கத்துல மகிமைப்பட வேண்டும். நீங்க வேலை செய்கிற இடத்துல இந்த பையன் இந்த பொண்ணு எவ்வளவு அழகா வேலை பார்க்கறா, இவன் இந்த இடத்துல வந்த பிறகு என்னுடைய ஆபீஸ்ல வருமானம் கூட்டிட்டு எங்க கம்பெனி நல்லா இருக்குன்னு உங்களை குறித்து அவங்க சாட்சி சொல்ல வேண்டும். ஆமென். அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 2 வருஷத்தை வாசித்து நான் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். இத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ணி கேட்கலன்னு நினைச்சிட்டு கவலைப்படாதுங்க. இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் தர போறாரு. ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல வாசிக்கலாம். எசேக்கியா 36:36, 36:36. எசேக்கியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்துல 36:36 வசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? நிர்மூலமானது எப்படி? ஃபினிஷ். மற்றவங்க மத்தியில உங்களை நத்திங் நினைச்சுட்டாங்க, அப்படி ஆயிட்டீங்க, அப்படி நீங்க ஆயிட்டீங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க இவங்களை நிர்மூலம் ஆயிட்டாங்க. தேவன் சொல்றார் நிர்மூலம். திரும்ப படிக்கலாம். நல்ல எல்லாரும் சேர்ந்து படிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கலாமா? இந்த வசனம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோடு பேச போகிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு ஜீவனை தரப்போகிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு நிர்மூலமானதை கட்ட போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு சேர்ந்து வாசிக்கலாம். கமான், சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் ஒரு ஆள் கூட கூடாது. எல்லாரும் படிங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் தி இங்கிலீஷ் பைபிள் ஆல்சோ யூ கேன் டேக் தி இங்கிலீஷ், தமிழ் எது வேணாலும் படிங்க. வசனத்தை இப்ப எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் வாயில இந்த வார்த்தை அறிக்கப்படணும். ஆமென். எஸ், கம் ஆன், ஸ்டார்ட். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசிய புத்திரனும் அல்ல, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவருடைய வார்த்தை தீர்க்க சத்தமாக வெளிவருகிறது. அந்த வார்த்தை காரியத்தை செய்து முடிக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வெளியரங்கமாகப்படுகிறது. வேதம் சொல்கிறது எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் மண்டலாகி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் இந்த இடத்துல வேற ஒரு சிந்தையும் வேண்டாம். மனிதர்களால் வேற சிந்தனை வேண்டாம். எந்த கவலையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டம் அப்படியே சைட்ல வச்சுட்டு கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்க, உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்க நிர்மூலமாகி இருக்கிறதோ
அதை இன்றைக்கு கர்த்தர் கட்டித்தர போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. அடுத்து நம்ம சொல்ல போறது இன்றைக்கு கர்த்தர், அதே வசனத்துல இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில, இப்ப ஒரு நிமிஷம் டைம் தானே, டைம் நேரம் கம்மியா இருக்குது, ஒரு நிமிஷம் டைம் தானே. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நிர்மூலமாயிருக்கிறது, உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் டெமாலிஷ் ஆகியிருக்கு, உங்க வாழ்க்கையில என்னென்ன பயங்கரமான காரியம் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. நடந்ததை கூட மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென், ஆமென். நடந்ததை மாற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தராலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. இப்ப விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். எப்படி? இருதயத்துல கையை வைத்து, என் வாழ்க்கையில அந்த எந்த காரியத்தை நீங்க சிந்திக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்களை நிர்மூலமாக்கி இருக்கோ, உங்க குடும்பத்துல ஒருவேளை கடன் பிரச்சனை நீ சிக்கி இருக்கலாம், இல்ல நீ வேற நோயில சிக்கி இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது சிக்கி இருக்கலாம். உன் சிறை இருப்பை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருதயத்தை கையை வைத்து விசுவாசத்தோடு, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கை நிர்மூலமாக இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னென்ன காரியம் நினைச்சுப்பா சொல்லுங்க. என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவைப்படுது. இத்தனை வருஷமாட்டு ஜெபம் பண்ணி பதில் இல்லை இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் பதில் தர போகிறார். நிர்மூலமாக இருக்கிற கிட்டத்தில போறார். இந்த name of Jesus. ரீமா லக்கதமா ஷிந்தல கத்தரியவாவா ஊரல்ல கமாவாரியவா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு இப்ப நேரத்துல கர்த்தர் உங்களை தொட போறாரு. இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை விடுதலை தர போறாரு. விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லிருக்கிறார் இல்லையா? அந்த விசுவாச சத்தத்தை நீங்க இத்தனை நாளும் ஒருவேளை வெளி வேஷமாக இருக்கலாம். வெளி வேஷம் மற்றவங்கள மத்தியில நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், நான் ரொம்ப விசுவாசி அப்படின்னு நீங்க காட்டிருக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம். நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம். மற்றவர்கள் மத்தியில எப்படியோ வாழ்ந்திருப்போம், எப்படியோ நம்ம நடந்திருப்போம். இப்ப வேண்டாம். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, உன் இருதயத்தை பார்க்கிறாரு, உன் கண்ணீரை பார்க்கிறாரு. நீ எத்தனை நாளைக்கு வெளியில தெரியாம எவ்வளவு கண்ணீரை சிந்தி இருக்கிறார், எவ்வளவு ராத்திரி நேரம் கண்ணீரை சிந்திட்டு இருக்கா. உனக்காக வேண்டி, உன் பிள்ளைக்காக வேண்டி நீ எவ்வளவு நாள் கண்ணீரோட இருந்துட்டு இருக்கா. ஐயோ, என் கண்ணீரை துடைக்கிற ஆள் இல்லையே, என் கர்த்தர் காணாம இருக்கிறாரே, என் வாழ்க்கை இப்படி நரகமாகி போயிட்டது, என் பிள்ளைக்கு வாழ்க்கை நரகமாக காணப்படுகிறது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாகி விட்டது அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் கலங்கி அழுகிறார்கள். ஒருவேளை நீயும் அப்படி அழுகிற மகளாக இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை கர்த்தரை விட்டு தூரம் போகாதுங்க. வாலிப பிள்ளைகள், நான் ஒரு விஷயம் சொல்றேன். எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கீங்களோ, நிறைய இருக்கிறீங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க கர்த்தரை விட்டு தூரம் போகாதுங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் என் அநேக தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிக்கி லைஃபை கெடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உலக ஆசைக்காக எல்லாரும் செய்யறாங்க, எல்லாம் போறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீ போகாத மகனே, நீ போகாத மகளே, உன் தகப்பன் உனக்காக ரத்தத்தை சிந்தினவர், உன்னை ரட்சிக்க வந்தவர், உனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை தர காத்திருக்கிறார். ஒரு சான்ஸ், ஒன் மோர் சான்ஸ், he is ready to give you. உனக்கு ஒரு சான்ஸ் தர காத்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்க வாய்ப்பை நகல விடாதே. அநேக வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் காட்டுகிறார். வழி தவறாத மகளே, வழி தவறாத மகனே, நீ உனக்கு முன்பாக கர்த்தரை நீ ஆதாயப்படுத்திக் கொள். அல்லேலூயா. ஆமென். சூழ்நிலையை பார்த்து கலங்காதே அன்பு சகோதரனை, சகோதரியே. அந்த வசனத்தை புலம்பொல்ல ஒரு வசனம் கூட சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. இதை கர்த்தரே என் மேல் வைத்தார் என்று, கர்த்தரே என் மேல் வைத்தார் என்று என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். எனக்கு, நான் விசுவாசி, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன். எனக்கு அப்படி கர்த்தர் ஏதாவது தந்தாருன்னா, அவருக்கு அனுமதி இல்லாம தரல, அவர் தந்தாரு, நம்ம என்ன செய்தாரு? ஏற்றுக்கொள்ளணும். ஏன் தந்தீர் கர்த்தாவேன்னு கேட்க கூடாது. ஏன் கர்த்தாவே எனக்கு வீட்டுல நடக்குதுன்னு கேட்க கூடாது. இந்த மறு வார்த்தை கேட்க கூடாது. ஹல்லேலூயா.
அவன் காயின் நினைச்சான் தம்பியை கொண்டுட்டு அப்புறம் கர்த்தர் கேட்டதுக்கு நான் அவனுக்கு நான் பாதுகாவலன்னு கேட்கிறான். கர்த்தர்கிட்ட எழுத்து பேசின ஒரே மனுஷன் முதல்ல அவன் தான். நம்ம எழுத்து பேசக்கூடாது. கர்த்தர் செய்தார் அந்த நன்மைக்கு எதுவாக செய்வார். சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை இப்ப கர்த்தர் முறிக்கிறாரு. உங்க இருதயத்துல கர்த்தர் பேசுறாரு. ரீமா ஷிக்கரலபா ரீபா சில தொடர்புகளை கர்த்தர் கட் பண்றாரு. நீ அந்த கட் பண்ண உறவை திரும்ப கொள்ளாதே. பேசுகிறாரு. கட் பண்ணனா வேண்டாம் சொல்ற அர்த்தம். நீ திரும்ப திரும்ப அதை செய்யாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வேண்டி காத்துரு. கர்த்தருக்காக வேண்டி காத்துரு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவர் கர்த்தர் ஒரு தடவை உன்னை பார்த்தாலே போதும். ஆமென். எல்லாமே மாறும். எல்லாமே மாறும். சொல்லுங்க சத்தமா முடிச்சாங்கமா. என்னுடைய சிச்சுவேஷன் மாற போகுது. என்னுடைய கஷ்டங்கள் மாற போகுது. என்னுடைய கவலைகள் மாற போகுது. என்னுடைய கடன் பிரச்சனை மாற போகுது. என் பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்க போகிறது. என் பிள்ளைகள் சந்ததி பிறக்க போகிறது. நல்ல வேலை கிடைக்க போகிறது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ரீமா லப்பா சீக்கிரம் எல்லாரும் வாயை திறந்து துதிங்க. கம் ஆன் ஓபன் யுவர் மவுத். அன்னிய பாஷையில பேசுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் நம்மை தொடுகிறது. எல்லா சாப கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். எல்லா சங்கிலியை முடிக்கிறார். குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற சாபங்கள் மறையப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ரீலா மாமா சிங்கரல தல கபரியமா ரீ மாமா பலரேமா உம்மரத கலதரியமா. கர்த்தாவே தொற்றலும். கர்த்தாவே எல்லா பிசாசின் கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த ஒரு அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. பெரிய காரியங்களை இன்று செய்யும் கர்த்தாவே. இவருடைய கண்ணீரை நீர் துடைத்தருளும் கர்த்தாவே. பிள்ளைகளை குறித்த கவலைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். தேவனே பெரிய காரியங்களை செய்யும். ரீமா ஷிக்காரா தலமரியாபா ரீலா கமரிவா. இவர்கள் பிள்ளைகளை உயர்த்தும் கர்த்தாவே. உயர்ந்த ஸ்தானத்திலே வையும் கர்த்தாவே. பிள்ளைகள் பாவ வழியிலே சிக்காதபடி இவர்களை பிரித்தெடுத்தலும் கர்த்தாவே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கற்றுக் கொடுத்தலும். வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். பிசாசின் கிரியையில் இவர்களை பிரித்தெடுத்தலும். போக்கிலும் வரத்திலும் நீர் தாமே கூட போவோம் கர்த்தாவே. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றிலிருந்து ஒரு புதிய மாற்றம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சொன்னதை செய்வார். கர்த்தர் சொன்னதை செய்வார். கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியும் காரியம் நடக்காது இருக்குமோ? காரியம் கண்டிப்பாக நடக்கும். இன்றிலிருந்து பெரிய அதிசயத்தை காணப்போகிறார். ஆமென். அற்புதத்தை காணப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கைகளை தட்டி நல்லா தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே நின்று கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என்ற பாடல்களை பாடி இயேசு ராஜா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு சிங்காசனத்திலிருந்து கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாளைய தினத்தில் மாலை 4 மணிக்கு டாக்டர் அவருடைய குடும்பத்தில் திருமணம் நடைபெறுகிறது.
கார்டு வாங்கினவங்களாம் வீட்டு காட்டுங்க பார்ப்போம். கார்டு கிடைச்சவங்களாம் கை வைத்துங்க. நல்லா கை வைத்துங்க. கார்டு கிடைச்சவங்களாம். அல்லேலூயா. டாக்டர் இங்கேருந்து ஏதாவது பஸ் எதுவும் வேன் எதுவும் ஒழுங்கு பண்ணிருக்கீங்களா? Have you ready any bus or vans like that? ரெடி பண்ணிருக்கீங்க? எத்தனை மணி? How much? இங்க வருமா? இங்க வருமான்னு கேட்டேன். உங்க வீட்டுக்கா? எத்தனை வேணும் சொன்னீங்க? பெப்டிஷீட் பஸ் ஒன்று. ஓகே. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரதுக்கெல்லாம் ஆவலா இருக்கவங்க கை வைத்துங்க. கார்டு யாராவது கொடுத்துருக்காங்க? கை வைத்துங்க பார்ப்போம். நல்லா வைத்துங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டரியா வீட்டு பக்கத்திலேயே பஸ்ஸும் வேனும் ரெடியாகுது. அல்லேலூயா. அதனால நீங்க ஆயில் மில் பக்கத்தில் டாக்டரியா வீட்டில் கரெக்டா எத்தனை மணிக்கு டாக்டர் கிளம்புங்க? வாட் டைம் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம்? டூ ஓ கிளாக். 2 மணிக்கு மதியம் நீங்க சாப்பிட்டுட்டு 2 ஓ கிளாக் வந்துருங்க. சரியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமையாக காணப்படும். விசுவாசிகள், கார் வச்சிருக்கவங்க, வாகனம் வச்சிருக்கவங்க, பக்கத்து ரொம்ப தூரம் இல்லை, வானகரம் அப்போலோ ஆற்றுக்கு போகிற வழியில அந்த ஆற்றை விட்டு மேலே ஏறின உடனே லெப்ட் சைடில் அந்த எம் கன்வென்ஷன் மகால் இருக்கிறது. அங்கதான் கல்யாணம் நடைபெற்றிருக்கிறது. அங்கதான் ரிசப்ஷனும். கரெக்டா 4 ஓ கிளாக்கு மேரேஜ் நாங்கள் ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு. ஏன்னா 7க்கு முன்னாடி 6:30 7க்குள்ள பேசக்கூடாதுன்னா பேசுகிறார். ரிசப்ஷன் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனால நீங்க 2 மணிக்கு வாகனம் இல்லாதவர்கள் ஆயில் மில் ஜங்ஷன்ல நீங்கள் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி சேர்ந்து நாம் செயல்படுவோம். ஆவியானவர் உயர்ந்திருப்பார்கள். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் மாலை ஜபம், அதிகாலை ஜபங்கள் 5 to 7 உபவாச ஜபம். தொடர்ந்து 11 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் 2வது ஜபம். சாயங்கால ஜபம் 7 to 8:30, 7 to 8:30 முடித்துவிட்டு நன்றாக கவனிங்கள். ஸ்தோத்திரம். ஆயில் மில்ல இருந்து ஆரம்பிச்சு ஜெயாநகர் வரைக்கும் இருக்கிற வீடுகள் ரோட்டுக்கு மேற்கு பக்கம். ரோட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்கிற வீடுகள் செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணியிலிருந்து அங்கே கேரள நடைபெறும். அந்த ஏரியாவில் ஆகாரம் கொடுக்க வாஞ்சிக்கிறவர்கள் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அல்லது இப்போ வந்து கூட சொல்லிவிட்டு சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து புதன்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோட்டுக்கு இந்த பக்கம் ஹவுசிங் போர்டு, ராமாபுரம், கேளம்பாக்கம், இந்த என்ஜிஓ காலனி ஏரியா மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை என்ஜிஓ காலனி அந்த ஏரியா, காக்கலூர், விஎம் நகர் அந்த பகுதிகள்.
வியாழக்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீதி இருக்கிற ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற மில்லேனியம் சிட்டி மற்றும் அந்த எம்ஜிஆர் நகர் அந்த ஏரியாக்கள் வியாழக்கிழமை நடத்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை இந்த ஆத்து ஓரமாக இருக்கிற புற்றூர் வரைக்கும், ஏன்னா டெய்லி போனால் தான் நம்ம கவர் பண்ண முடியும். அதனால மறந்துடாதீங்க. நான் மெசேஜ் போடி உங்களுக்கு. நாளைக்கு நமக்கு கேரள் நவுன்ஸ் இருக்காது, ஏன்னா டாக்டர் அவருடைய குடும்பத்தின் திருமணம் இருக்கு அப்படின்னால் அது கேன்சல் பண்ணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் செவ்வாய்க்கிழமை ரோட்டுக்கு மேற்கு, புதன்கிழமை ரோட்டுக்கு கிழக்க, காக்கலூர் அந்த ராமாபுரம் அந்த ஏரியாக்கள் எம்ஜிஆர் வரைக்கும். அடுத்து வியாழக்கிழமை மீதி உள்ள அந்த எம்ஜிஆர் நகர் அந்த ஏரியாக்கள். வெள்ளிக்கிழமை ஆத்து ஓரமாக சுப்ரீம் சிட்டியிலிருந்து அப்படியே ஃபுல்லாக புற்றூர் வரைக்கும் ஆற்று ஓரமாக வெள்ளிக்கிழமை. இதற்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நின்ற வண்ணமாகவே 895வது பாடல், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. 16 பீட் டெம்போ 90 டி மேஜர். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. சிங்கிள் லைன். யாரும் காணிக்க போட்டு கீழே போகக்கூடாது. எங்க அங்க ஓடிட்டு இருக்க? காணிக்க வாங்கலையா? வரும்போதே காணிக்க கையில கொடுத்து விடுறோம். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே கிருபையே பாதையில் பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பக்கம் வரா நான் உண்மை சாங்கியே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பக்கம் வரா நான் உன்னை தாங்கினே. பலனின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, அன்பினால் உன்னை நிறுத்த. பலனின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திடம் செய்தேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன்.
ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கேள்வியை முன்பு சொல்லித்திட செய்தே ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னையின் நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீ சஞ்சலத்தாலே கேட்கும் போது உன் கண்ணை வந்திட்டே. ஏகனாய் நீயோ சஞ்சலத்தாலே கேட்கும் போது உன் மண்ணை வந்திட்டே. ஏத்தன துணையை ஈந்திட்டேன் நல்லோனா என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். ஏத்தன துணையை ஈந்திட்டேன் நல்லோனா என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை என் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை செல்விட ஜெயமான பாதை சென்றிட செய்தே சொப்பமாக உங்கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதம் கொளிக்க செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் தோணித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. என்றுமாக என் கிருபை காட்ட கொண்டே உன்னை என் மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக கிருபையை காட்ட கொண்டே உன்னை என் மண்ணில் பிரித்து. என் மகனே காப்பேனே உன்னை நான் தந்தை நான் உன்னை விடேனே. உன் தந்தை நான் உன்னை விடேனே. என் மகனே காப்பேனே உன்னை நான் தந்தை நான் உன்னை விடேனே. தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. சோதனையால் சோதிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தே. சோதனையாலே சோதிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தே. ஜோதியை முன்னில் ஜோலித்திட செய்தே. ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. ஜோதியை முன்பு ஜோலித்திட செய்தே. ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே என் கிருபையே
கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்த பார்ப்போம். நம்முடைய சபையைச் சேர்ந்த டாக்டர் ஜான் பாபு, மிஸ்ஸஸ் சூசன் ஜான் பாபு, அவருடைய சிரேஷ்ட குமாரத்தி ஆல்பின் கிருபாவுக்கும், தாம்பரம் ஷாரன் அசம்பிளியைச் சேர்ந்த திரு சத்தியன் சாமுவேல் ராஜ், திருமதி கேசில்டா அவர்களுடைய குமாரன் டானா கிரேஸ் ராஜுக்கும் விவாகம் செய்ய பரிசுத்தவான்களால் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மாலை 4 மணிக்கு இந்த திருமணம் வானகரத்தில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகிற வழியில் இருக்கிற எம் கன்வென்ஷன் சென்டர்ல வைத்து நடைபெற இருக்கிறது. இவர்கள் இருவரையும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்க கூடாதபடி நியாயமான தடை உங்களில் யாருக்காவது இருந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்படுகிறது. இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஒரு அழியலை சொல்வோம். கைகளை உயர்த்தி சந்தோஷமாக சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். கார்கள் வைத்திருக்கிறவங்க, நீங்க விசுவாசிகள் யாருக்காவது வாகன வசதி இல்லைன்னா அவங்கள சேர்த்து நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். சர்ச்சில் இருந்தும் டெம்போ புறப்பட்டு போவோம். டெம்போ எடுத்துக்குவோம். சர்ச்சு டெம்போ. சுந்தர் நாளைக்கு முடியாதா? சரி, நாளைக்கு சர்ச்சில் இருந்து டெம்போ. இன்னும் நாங்கள் காலையிலேயே போயிடுவோம். அதில் கரெக்டாக 2 மணிக்கு சர்ச்சுக்கு வரக்கூடியவர்கள் 2 மணிக்கு இங்கே வந்து ஒரு 15 பேர் நீங்கள் டெம்போவில் கலந்து வரலாம். மற்றபடி டாக்டரி வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சரியாக 2 மணிக்கு. லேட்டாக போனீங்கன்னா எல்லாம் பஸ்ஸும் போயிடும், வேன் போயிடும். சரியாக 2 o'clock நீங்கள் கடந்து வந்து மேம்படுத்துங்கள். ஆவியானவர் கடந்த புதன்கிழமை அருமையான பிள்ளைடைய நிச்சயதார்த்தத்தை மகிமையாக ஆசீர்வதித்தார். ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். இப்பொழுதும் அன்பு மகள் ஆல்பின் கிருபா அவருடைய குடும்பத்தின் மக்கள் தயவு செய்து முன்னே வரும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. வாங்க டாக்டர், ப்ளீஸ் கம். அல்லேலூயா. பலவிதமான சத்துருடைய போராட்டங்கள் இந்த திருமணத்துக்கு விரோதமாக ஏவி எழுப்பப்பட்டது. ஆவியானவர் எல்லா போராட்டங்களையும் நீக்கி சமாதானத்தோடு இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் வழிவாசலை திறந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாருக்காவது பர்த்டே வெட்டிங் டே இருந்தா நீங்கள் முன்னே வரும்படி கேட்கிறேன். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடுங்கள். நல்லா முன்னாடி வாங்கம்மா. கம் ஃப்ரண்ட். இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும். அருமையான மகள், சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிற மகள். உண்மையாகவே மகள் ஆல்பினை குறித்து நான் சொல்வேன் என்று நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அவருடைய ஆசை, நீங்க தான்ப்பா என்னுடைய கல்யாணத்தை நடத்தணும் என்று சொல்லி பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ள மாப்பிள்ளைதான் எனக்கு வேணும்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்து அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு கைதல் கொடுங்க. ஏன்னா சத்தியத்தை விட்டு விலகுகிற காரியம் மகள் ஆல்பினுக்கு பிடிக்காது. சிஸ்டர் சூசனும் அவங்க ஐபிசி சபையிலிருந்து விசுவாசியா இருந்து வந்தவர்கள். அவங்க அம்மா இன்னைக்கும் ஐபிசி அம்மா வருவாங்களா? அம்மா வராங்கல்ல? வந்துட்டாங்களா?
என்ன ஜிப்பு 92 89 இயர்ஸ். ஒரு கை தட்டுங்க பாப்போம். அதே போல டாக்டர் அவருடைய அம்மாவுக்கு என்ன ஏஜ்? 92. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனால இன்னைக்கும் 89 வயசுல அம்மா அவங்க தனியா நடந்து சர்ச்சுக்கு போறாங்க. அவங்களே வீட்டுல தனியா சமையல் பண்ணி அவங்க சாப்பிடுறாங்க. அந்த ஆவிக்குரிய வைராக்கியத்துல ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். டாக்டர் அவருடைய அம்மா அவர்கள் 92 வயசு. அவர்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். எல்லா கண்களையும் மூடி அருமையான பிள்ளைகளுக்கு நேராக கை நீட்டுக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, என் அன்பு மகன் ஆல்பின் கிருபாவுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிற மகளப்பா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறு சந்தோஷம் எங்களுக்கு இல்லப்பா. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தில் நிற்கிற மகள் ஆல்பினை நாளைய தினத்தில் நீங்களே இறங்கி வந்து பிள்ளைகளுடைய ஆண்டவரே கையை பிடிச்சு நீங்க இணைக்க வேண்டும் என்று கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உங்க மகள் உங்க பாதத்துல வடிச்ச கண்ணீரை கர்த்தர் காண்கிறீங்கப்பா. உங்க பாதத்துல ஓட்டின ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டீங்கப்பா. பரிசுத்த பிதாவே, நீங்க இறங்கி மகிமையாய் அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டு உமக்கு மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட அருமையான அன்பு மகள் ஆல்பின் கிருபாவையும் டானா ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கிரேஸ் ராஜையும் நீங்க என்ன ஆசீர்வதிக்கப்பா. உங்க அற்புதங்களை காணப்படுங்க. அதற்கு மாறாய் போராடுகிற எல்லா மனித சக்திகள், பிசாசின் வல்லமைகள், அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நரகத்துல தூக்கி எரியப்பட்டு போவதாக. நீங்களே பொறுப்பு நடத்துங்க. டாக்டர் யாவுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். உமது அடியாரை ஆசீர்வதியும். எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கர்த்தர் இந்த காரியங்களை செஞ்சிருக்கீங்கப்பா. எத்தனையோ நேரம் சோர்ந்து போன நிலைமையில இருந்த மகனை கர்த்தர் அதெல்லாம் கண்டு ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாட்களே செய்து கிடைத்த கிரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். உங்க அதிசயங்களை காணப்படும். சத்தியத்தில் சாட்சியாய் நிற்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். டாக்டர் சூசனுக்காக ஜெபிக்கிறோம். உடைய மகளும் இரவும் பகலாய் விடுத்த கண்ணீர் கணக்கு வழக்கலப்பா. அவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிற மகளை கர்த்தர் களிப்பாக மாறப்படினதற்காய் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று நீங்க சொல்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். என் அன்பு மகன் ஆல்வினை ஆசீர்வதிக்கிறோம். மகனோடு கரம் கொண்டு இருக்கிறோம். டாக்டர் ஆல்வினை கர்த்தர் ஆசீர்வதித்து மகனுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து மேன்மைப்படுத்துங்க. டாக்டர் அவருடைய அம்மாவுக்காக, சிஸ்டர் சூசனுடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். உடன் பிறந்தவர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய எல்லாரையும் கர்த்தர் தடைகள் எல்லாம் மாற்றி சுகமான பிரயாணம், வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்கப்பா. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல பிரயாணங்களை வாய்க்க பண்ணி ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இந்த பிளைட் பிரச்சனைகள்
பயங்கரமா போய் கொண்டிருக்கிறது. எந்த தடை இல்லாம எல்லாரும் வந்து சேர ஆவியானவர் அனுகிரகம் செய்யும். அப்படி இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் அனுசரிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். மாலை ஊழியத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து மாலை 7 to 8 மணிக்கு நடக்கிற மாலை விசேஷித்த ஆராதனையை ஆசீர்வதியும். தொடர்ந்து உபவாச நாட்கள் காலை 11 மணி மாலை 7 மணி எல்லா ஜபங்களையும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாட்கள் நடைபெறுகிறது கேரள ஊழியங்களிலும் உங்க வல்லமை விளங்கும்படி பக்கத்துல கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்று இரவு முழுவதும் என்னால ஒரு நிமிஷம் கூட தூக்கம் இல்லை. இருமி 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 என் நெஞ்செல்லாம் வலித்து ஒரு செகண்ட் கூட தூங்கல. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இந்த ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் பலன் கொடுத்தார். தொடர்ந்து கைகளை உயர்த்தி அடிமையுடைய சதத்துக்காக விசேஷமா எல்லா சோமனுங்க ஆவியானவரே அடிமையை பலப்படுத்துங்கப்பா. உங்க வல்லமையை விளங்கப்படுங்க. கூடிய பாஸ்டமாவுக்கு இருக்கிற எல்லா இருமல்களும் எல்லா பலவீனங்களும் மாறட்டும். ஸ்தோத்திர விசுவாச மக்களுக்குள்ளும் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் சோர்வுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வேரோட பட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதயத்துல காயத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வந்த ஒவ்வொரு மக்களுடைய துக்கங்களை நீக்கி கண்ணீரை துடைத்து ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. எல்லா மகிமையை கடமை துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோட உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோட உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவேலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. சகல வியாதியையோ இயேசுவே குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் கிருபையாய் அன்பை அளித்திடவே. கை உயர்த்தி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவேலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவேலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா.
மாலை விசேஷித்த ஆராதனையிலும் அன்பு மகன் வர்கீஸ் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். விசேஷமாய் அவங்களுடைய இரண்டாவது மகள் பிராங்க்லினுக்கு ஜனவரி மாதம் திருமணம் ஏற்பாடு செய்ய பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் கை நீட்டி கர்த்தர் இறங்கி அடியாரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி மகள் பிராங்க்லினுடைய திருமண காரியங்களை ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படி நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்க வல்லமை விளங்க, அற்புதங்கள் விளங்க, அதிர்ஷ்டங்கள் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற 4 பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிமையின் ரத்தத்துக்குள் வைத்துக் கொள்ளும். சிருஷ்டிக்கு வேண்டிய பலன் கிருபை தந்து தாங்கி நடத்தும். இன்று மாலை நடக்கிற இந்த விசேஷித்த ஆராதனையிலும் உம்முடைய அடியானை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். இங்கே பிறகு நாங்கள் சிறுக பணிபிடத்தில் படிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கை கூப்பி சென்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இடதுக நெஞ்சில் வைங்க, வலதுக தலைமையில் வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கண்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த ஆதரவை பங்கு பெற்ற எல்லா தேவ மக்களோடும் விசேஷமாய் நாளைய தினத்தில் தேவ சமூகத்தில் கணவன் மனைவியாய் இணைக்கப்பட இருக்கிற என் அன்பு மகள் ஆல்பின் கிருபாவோடும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகன் டானா glory to God, கிரேஸ் ராஜோடும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், சமாதானம், பாதுகாவல் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் டாக்டர் அவர் வார்த்தை மேல வரீங்களா டாக்டர்? ஒரு நிமிஷம் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபைக்கும் விசுவாச மக்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கிற அருமையான நம்மை நேசிக்கிற, எங்களை உயிருக்குயிராக நேசிக்கிற அருமையான ஒரு தாசனுடைய குடும்பம். எங்க கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி கவனிங்க. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் கவர் பண்ண முடியல, எல்லாருக்கும் கார்டு சரியா கொடுக்க முடியல. பட் நான் யாரும் நெக்லெக்ட் பண்ணல. யூ ஆர் ஆல் மை ரிலேட்டிவ்ஸ், மை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அதனால நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணாருன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஓரளவு கன்சிடர் பண்ணுங்க. திஸ் இஸ் மை பர்சனல் இன்விடேஷன். அதனால தான் இங்கே வந்து சொல்கிறேன், திஸ் இஸ் மை பர்சனல் இன்விடேஷன், வெரி 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 பர்சனல் இன்விடேஷன். Everybody, I have not neglected anybody, please. All of you, I am inviting you, the so-called function, so-called marriage, and bless the children, and may God bless everybody. தயவு செய்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கார்டு கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களை வரவேற்கும்படி இந்த இடத்தில் வந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை கார்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இந்த திருமணத்தில் வந்து பங்கு பெறும்படியாக மிகவும் தாழ்மையோடு கூட அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருமணத்தில் குடும்பமாக நீங்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை வாழ்த்தும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்கிறேன் என்று டாக்டர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டிக்கத்தை பயன்படுத்துவோம். மாலை ஆராதனையில
You